ஸோ வெண்டைக்காய் புளி குழம்பு இது வந்து என்னோட ஸ்டைல். ஸோ வந்து ரைஸ் ஆல்ரெடி வச்சாச்சு. நான் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டிஷ்ஷில் வந்து பெரிய வேலையே வந்து இந்த குட்டி வெங்காயம் அந்த பூண்டு தான். அதுதான் கொஞ்சம் கடுப்பான வேலை. ஸோ இதுதான் கார்டன். நம்மளது குட்டியான கார்டன் தான், பிளான்ட்ஸ்லாம் வச்சு அழகா இருக்கு. இது எதுவுமே நான் பண்ணவில்லை. ஸோ வந்து இப்போதைக்கு இவ்வளோ பிளான்ட்ஸ் தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் we have started buying. So this is our balcony. பெரிய பிரச்சனை என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்க எங்களுக்கு. ஸோ இது நம்ம பால்கனியாக நல்லா பெருசு. மேலேயே வந்து கோகனட் ட்ரீ இருக்குது. இப்போ கோகனட் ட்ரீ வந்து எப்போவுமே உட்காரும்போது கொஞ்சம் டேஞ்சர் தான், ரொம்ப டேஞ்சர். அதனால் நம்ம பார்த்துட்டு தான் உட்காரணும். நம்ம வந்து சமைக்கலாம், நமக்கு டைம் ஆகுது. பூஸ்ட் குடிக்கிறேன். எனக்கு வர 2-3 பிம்பிள்ஸ் வந்துருச்சு. ஒன்று இந்த பக்கம் வருது, இல்லை இந்த பக்கம் வருது. சோனியா நல்லா இருக்கு பூஸ்ட், தேங்க்ஸ். என்னோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லாருக்கும் ஸோ ரெசிபிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ வெண்டைக்காய், பூண்டும் சின்ன வெங்காயம் நான் வந்து எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதுக்கு வந்து டொமேட்டோ பியூரி தேவைப்படும். ஸோ அதுவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. வந்து முன்னாடியே ஊற வைக்கல. ஸோ இப்போ நல்லா சூடாக தண்ணி போட்டுட்டு புளியை போட்டால் நல்லா சீக்கிரமாக அது ஊறிடும். அண்ட் அது நல்லா டக்குன்னு ரெடி ஆகிடும். வந்து கையை துடைக்கிறதுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு இதெல்லாம் ரெடியாக இருக்குது. சமைக்கலாம். சாம்பார் சூப்பராக செய்வேன். அண்ட் தென் ரசம் நல்லா வைப்பேன். அதுக்கப்புறம் லெமன் ரைஸு, புதினா சாதம், அதுக்கப்புறம் வந்து குருமா, இட்லி தோசை அண்ட் ரைஸ்க்கு சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு குருமா, தக்காளி ரைஸ் மாதிரி ஒரு தக்காளி தொக்கு நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக செய்வேன், அந்த செய்வேன். அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணுறது எல்லாமே நான் செய்வேன். பன்னீர் பட்டர் மசாலா, சில்லி பன்னீர், கடாய் பன்னீர், அண்ட் தென் யூனோ வெரைட்டிஸ் ஆஃப் சட்னிஸ் அண்ட் டிஃபன் சாம்பார், இது எல்லாமே வந்து ஒன்று லிஸ்ட் அடிக்கிட்டே போகலாம். ஸோ எனக்கு நல்லா குக் பண்ணுவேன். எனக்கு குக் பண்ணுறதும் கொஞ்சம் பிடிக்கும். அதான் கதை. இதை போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சில இன்க்ரீடியன்ஸோட பேர் வந்து தமிழ்ல தெரியாது. அதுதான் கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளம். மற்றபடி எதுவும் இல்லை. வெண்டைக்காய் வந்து ரொம்ப வதங்கி இதுவாகக்கூடாது. கொஞ்சம் வெண்டைக்காய் நல்லா கொஞ்சம் சாஃப்ட்னு ஆகணும். அதுக்கு நம்ம வதக்கப்படும். 1.5 பூண்டு கிட்ட உரிச்சு போட்டுட்டேன். ஆயில் கொஞ்சம் நிறையவே போடணும். கார்லிக்கோட அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும்ல, அது வரணும். நல்லா நல்லா சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இதையும் போட்டுக்கலாம். தக்க 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 தக்கன்னு டான்ஸ் ஆடும். எல்ஜி ஆக்சுவலி பெருங்காயம், பெருங்காயம் 2 பாட்டில் நேற்று தான் காலி ஆச்சு. ஸோ இப்போ எமர்ஜென்சிக்கு இது இருக்கு. இதையே போடலாம். கருவேப்பிலை. ஸோ நம்ம வந்து மஞ்சத்தூள் அண்ட் சில்லி பவுடர் போட்டாச்சு. இந்த கலர் அழகாக சேஞ்ச் ஆனவங்க டொமேட்டோ பியூரி எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். எனக்கு கொஞ்சம் இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் போடுறேன். ஒரு விஷயமும் அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு டைம் எடுக்கணும், கொதிக்க வைக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்து பண்ணணும். போட்டுறேன். உப்பு 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 போட்டுட்டு போட்டாச்சு. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா கொதிக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் பாருங்கள். அது வந்து கொதிக்கிற கேப்பில் நான் சாப்பிட்டு போகிறேன். இருக்காங்கப்பா, சிரப் மாதிரி இருக்காது, அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம்.
குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. கொதிச்சிடுச்சு நல்லா நினைக்கிறேன். பார்க்கலாம். சாதம், அப்பளம் பொரிச்சிட்டேன். ரசம் இருக்கு கொஞ்சம். புளிக்குழம்பு ரெடி. காஃபி. ஸோ கைஸ், மணி வந்து ஈவினிங் 6 மணி ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் காஃபி குடிச்சிட்டு இப்போ தான் ஆக்சுவலி கரண்ட் வந்தது. கிட்டத்தட்ட 1 ஹவராக கரண்ட் போயிருந்தது. ஸோ இப்போ வந்து நான் காஃபி குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் மம்மியை பார்க்க.